எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதுக்கான ஸ்டடி பிளான் என்ன இருந்தால் தாங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. சரிங்களா? அதுக்கான ஸ்டடி பிளான் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், இது 6 மணி நேரம் இருக்கும், ஆனால் மாற்றிங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் அது எப்படி படிக்குதுன்னு ஈஸியாக ஒரு ஸ்டடி பிளான் போட்டு வச்சுருக்கேன். சரிங்களா? அதை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணால் தான் நம்ம வந்து சக்ஸஸ் ஆக முடியும். சரிங்களா? இருங்க காமி. நீங்கள் முதல்ல காலைல எழுந்தோடனே 5 to 7 கரெக்டாக ஒரு 2 மணி நேரம் என்ன பண்ணுறீங்க, தமிழ் படிக்கணும். தமிழ் வந்து பார்த்தோன்னா தமிழும் கூட வந்து இலக்கணமும், இலக்கணத்தில் ஒரு பார்ட். சரிங்களா? ஒரு தலைப்பு. இப்போ எப்படி சொல்கிறது, வினையாளனையும் பெயர் அவனு ஒரு தலைப்பு இருக்கா, அந்தமாரி அன்னன்னைக்கு ஒரு தலைப்பு படிச்சுன்னு வரணும். சரிங்களா? இந்தமாரி தமிழ் வந்து காலையில் வந்து 2 மணி நேரம் படிக்கணும். அடுத்தது வந்து 7 to 9 வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாகிட்டு உட்காந்துக்குங்க. சரிங்களா? 9லேருந்து 11 வரைக்கும் 2 மணி நேரம் ஜிகே, அதாவது பாலிட்டி. நம்ம வந்து எதுக்கு அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும்னா உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா யூனிட் 6க்கும் பாலிட்டிக்கு தான் நம்ம வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். சரிங்களா? அந்தமாரி கான்சன்ட்ரேட் பண்ணிங்க ஒரு 2 மணி நேரம். சரிங்களா? அது வந்து 11லேருந்து ஒரு அரை மணி நேரம் பிரேக் எடுத்துக்கோங்க. சரிங்களா? 11லேருந்து 12 வரைக்கும் 1 மணி நேரம் என்ன பண்ணணும், கரண்ட் அஃபேர்ஸ். அதாவது தனியாக ஒரு நோட்டு போட்டு எழுதணும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்படி எழுதணும், தனியாக வந்து ஒரு நோட்டு போட்டு டெய்லியும் எழுதணும் கரண்ட் அஃபேர்ஸ். சரிங்களா? அது ஒரு 1 மணி நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். அப்புறம் 12லேருந்து 2 மணி வரைக்கும் பார்த்தோன்னா நீங்கள் சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துங்க. தூங்க தந்தால் தூங்கிங்க, தப்பு இல்லை. அது 2லேருந்து 4 மணி வரைக்கும் 2 மணி நேரம் கண்டிப்பாக என்ன பண்ணணும், மேக்ஸ் போடணும். சரிங்களா? மதியத்தில் தான் நம்ம மேக்ஸ் பார்க்கணும். ஏன்னா நம்ம மேக்ஸ் பார்க்க நம்ம தூக்கம்லாம் போயிடும், நம்ம வந்து ஃப்ரீயாக படிக்கலாம். சரிங்களா? 2லேருந்து 4 மணி வரைக்கும் என்ன பண்ணணும், மேக்ஸ் பார்க்கணும். சரிங்களா? அடுத்தது வந்து 4 to 6, 4 to 7 வரைக்கும் நீங்கள் விளையாடிக்கிங்க, வீட்டிலேருந்து வேலை இருந்தால் செய்யுங்க. சரிங்களா? 7லேருந்து 9 மணி வரைக்கும் பார்த்தோன்னா 2 மணி நேரம் ரிவிஷன் பண்ணணும். நம்ம படித்ததை வந்து ரிவிஷன் பண்ணணும். இதுதான் பார்த்தோன்னா டைம் டேபிள். சரிங்களா? நம்ம வந்து தினமும் இந்த மெத்தட் படி படிங்க. ஒரு நாளைக்கு கரெக்டாக 8 மணி நேரம் படித்து இதை வந்து முடிச்சிடலாம். சரிங்களா? ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து என்னடா எங்கள் ஞாயிற்றுக்கிழமை காணோன்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக அவங்க வந்து ரெஸ்ட்டு தாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து ரெஸ்ட் எடுங்க, தப்பு இல்லை. சரிங்களா? ஆனால் இந்த டைம் டேபிள் படி கரெக்டாக படிக்கணும். படித்தா மட்டும் ரெஸ்ட் எடுங்கலாம், ரெஸ்ட் எடுக்காதீங்க. சரிங்களா? இதில் என்ன பாருங்கள், தமிழ்லேருந்து 100 கொஷின் கண்டிப்பாக வந்துடும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், இதுலேருந்து ஒரு 10 கொஷின், இதுலேருந்து 25 கொஷின், 135 கொஷின் வந்து தான். ஜிகேவில் பாருங்கள், பாலிட்டிலேருந்து பார்த்தோன்னா 15 கொஷின் கண்டிப்பாக வந்துடும். ஹிஸ்ட்ரின்ற பாருங்க, யூனிட் 6லேருந்து 20 கொஷின். இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 கொஷின் மேலே வந்துடுதுங்க. சரிங்களா? நம்ம வந்து என்ன படிக்குதுன்னு கரெக்டாக நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் முடிஞ்சால் அடுத்த வீடியோவில் வந்து எந்தெந்த ஜிகேவில் வந்து எந்தெந்த யூனிட்லேருந்து கொஷின் அதிகமாக வருதோ, எந்தெந்த பாடத்துலேருந்து எடுக்கிறாங்களோ, இப்போ பாலிட்டியில் வந்து எந்தெந்த இடத்துலேருந்து அதிக கொஷின் வருதோ, அது முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு வீடியோ போட பார்க்குறேன். அப்படி இல்லையா, அது இல்லாமல் அப்புறம் நான் யூனிட் 6ல் வந்து எங்கெங்கே கொஷின் நிறைய கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு வீடியோ போட பார்க்குறேன். சரிங்களா? அது இல்லாமல் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நான் நிறையா வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கொஷின் பேப்பர் பிடிஎஃபாக வச்சுருக்கேன். சரிங்களா? அந்த பிடிஎஃபை வந்து பார்த்தோன்னா நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பிடிஎஃப் கண்டிப்பாக பார்த்துடலாம். அது ஒரு 3 மணி நேரம், கண்டிப்பாக 3 மணி நேரம் ஆகுங்க. சரிங்களா? பார்க்கலாம். கொஞ்சம் நிறைய பேர் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சா வச்சுக்கோ, ஒவ்வொரு பிடிஎஃப்ல இருந்தும் நம்ம கொஷின் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? அது எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்க, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.